பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் கால்கள் வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். எனக்கு அன்பானவர்களே, இந்த 18ஆம் சங்கீதத்தின் 32வது வசனத்திலே இதே காரியத்தை பக்தனாகிய தாவீது சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே இப்படி சொல்லி இருக்கிறார், தேவன் வழியை செவ்வையாக்குகிறார் என்பதாக. இந்த 36வது வசனத்திலே நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லி இருக்கிறார். என்ன காரணத்திற்காக நடக்கிற வழியை தேவன் அகலமாக்கினார் என்று சொல்லுகிறார்? என்னுடைய கால்கள் வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை தேவன் அகலமாக்கினார் என்று சொல்லி இருக்கிறார். குறுகலான பாதையில் நடந்தால் கால்கள் இடறுவதற்கு அல்லது நடக்கிற அந்த குறுகலான பாதையிலே கால்கள் வழுவி போகிறதற்கு, தடுமாறுவதற்கு ஏதுவாக காணப்படுமானால், அப்படியாகாமல் இருப்பதற்காக நடக்கிற வழியை அகலமாக்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய அனுதின வாழ்வின் பாதையில் நம்மை பாதுகாக்க, தப்புவிக்க, நம்முடைய கால்கள் இடராமல் இருக்க, வழுவாமல் இருக்க வழியை விசாலமாக்குகிறார். 18ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலும் வழியை செவ்வையாக்குகிறார் என்றும் 32வது வசனத்திலே வழியை அகலமாக்கினார் என்றும் நாம் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தடையாய் எதிராய் காணப்படுகிற மதில்களை தாண்டும்படிக்கும் மான்கால்களை போல் ஆக்குகிறார் என்றும் இந்த 18வது சங்கீதத்திலேயே தாவீது சொல்லி இருக்கிறார். அன்பரே, தாவீதுக்கு அவர் நடக்கும் பொழுது அவருடைய கால்கள் வழுவாதபடிக்கு பாதுகாத்தவர் நம்மையும் நிச்சயமாகவே பாதுகாக்கிறதற்கும், நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துகிறதற்கும், அகலமாக்குகிறதற்கும் போதுமானவராயிருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கால்கள் வழுவாதபடிக்கு நடக்கிற வழியை நீர் அகலமாக்கினீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தாவீதுடைய வழியை செவ்வையாக்கினீர், தாவீதுடைய வழியை அகலமாக்கினீர், வழியை விசாலமாக்கினீர். ஆண்டவரே, மதில்களை தாண்டும்படி கால்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கினீர் என்றெல்லாம் நாங்கள் வாசிக்கிறோமே, தியானித்தோமே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் நடக்கிற வழியிலே வழுவாதபடிக்கு ஆண்டவரே வழியை அகலமாக்குகிறதற்காய், எங்களை பாதுகாக்கிறதற்காய், எங்களுடைய கால்கள் இடராதபடி தப்புவிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.